கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து. பூவனூரில் தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் தண்டவாளத்தில் நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இந்த விபத்தில் குழந்தைகள் யாரேனும் அடிபட்டிருக்கிறார்களா? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம் திவ்யா. அதாவது விருத்தாச்சலம் அடுத்த அந்த பூவனூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய வேன் ரயில்வே கேட் மீது மோதி வேன் நிலை தடுமாறி தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. இதுல அந்த வேனில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் 9 பேர் காயங்களுடன் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது விருத்தாச்சலம் பகுதியில் அந்த ஜங்ஷன் அருகே உள்ள இடத்துல பாத்திமா மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பார்த்தோம்னால் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர் தனியார் வாகனங்களை ஏற்பாடு செய்து அந்த வாகனத்தின் மூலம் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை பார்த்தோமானால் அந்த பவழங்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த தனியார் வாகனமானது பூவனூர் ரயில்வே கிராசிங் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில்வே கேட்டை கடக்கும் பொழுது பிரேக் பிடிக்க முடியாமல் நிலை தடுமாறி அந்த ரயில்வே கேட் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளது. இதில் வாகனத்தில் பயணம் செய்த அந்த தனியார் வாகனத்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் 9 பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.